வார்த்தையை ஆண்டவர் எனக்கு தருகிறார். ஸ்தோத்திரம். சொல்லுங்க எல்லாரும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ என்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நினைக்கலாம் உன்னிடத்துல ஒண்ணும் இல்லை, என்கிட்ட பலம் ஒண்ணும் கிடையாது, என்கிட்ட அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு பலன் உனக்குள் இருக்கிறதை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். நீ நினைக்கிற ஒண்ணு இல்லைன்னு, ஆனால் கடவுளுடைய பார்வையில கடவுள் பார்க்கும்போது உங்ககிட்ட ஏதோ ஒரு பலம் இருக்குன்னு தான் சொல்றார் ஆண்டவர். ஆமென். உன்னிடத்தில் ஏதோ ஒரு பலன் இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்க நடக்குமா? நீ சொல்றது நடக்குமா? சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்றார், தேவ வார்த்தை இது, தயங்கி நிற்காதே, முன்னோக்கி போ. நீ முன்னாடி போ என்று ஆண்டவர் சொல்றார். தயங்கி 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 நின்று போதும். தைரியமாய் முன்னோக்கி போ, தைரியமா முன்னாடி போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. கடவுளே சொல்றாரு உங்ககிட்ட பலன் இருக்குன்னு சொல்லி. யார் சொல்றது? சொல்லுங்க. நம்ம ஒண்ணு செய்வோம், கடவுள் சொல்ல நம்ப மாட்டோம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கான் ஒருத்தன், வாய் தந்தா பொய், அவன் அப்படியே சபிக்கிறவன், அவன் பேச நான் நம்புவோம். நம்ம ஒருத்தர் சொல்றாரு, கவனிங்க. ஒருத்தர் சொல்றாரு, பேய பார்த்தேன் அப்படின்னு சொன்னா மனுஷன் நம்புவானா? கடவுளை பார்த்தேன்னு சொன்னா மனுஷன் நம்ப மாட்டான். சூப்பரா இருக்குல்ல இது? நான் வரும்போது பேய் பார்த்தேன், உண்மையாடா பேய பார்த்தேன்ப்பா, உண்மையாவா? அதான் போவி, அந்த ரேஞ்ச் வந்து இப்படி வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவான். நீ அவங்ககிட்ட போயிட்டு, ராத்திரி கடவுளை பார்த்தேங்க, நான் லூஸ் ஆவேன் அப்படின்னா. புரியுதா? பாருங்க உலகம் எப்படி இருக்கிறது. கடவுள் சொல்ற வார்த்தை நான் நம்ப மாட்டோம். நம்ம ஏமாத்தி மோசம் பண்ணி கூட இருந்து குழி தோன்றான் பாரு, அவன் பேச்சு அப்படியே நம்பணும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தேவ வார்த்தை. ஆண்டவர் சொல்றார், உங்ககிட்ட ஒரு பலன் இருக்குதுப்பா. நீ நினைக்கிற ஒண்ணு இல்லை, வீக்கணும், உங்ககிட்ட ஒரு பலன் இருக்குது, அந்த பலத்தோடு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ. இதை யாருக்கு சொல்றாரு? கிதியோன். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கிதியோன் என்ற ஒரு ஆள்கிட்ட இந்த வார்த்தையை கடவுள் சொல்றாரு. எப்ப சொல்றாருன்னா, இந்த கிதியோன் இந்த ஜனங்களுக்கு விரோதிங்க, சத்துருங்கள் வந்து இவங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். என்ன செய்யறதுன்னு இவங்களுக்கு புரியல. கடவுள் கிட்ட வேண்டுதல் செய்யறாங்க. உடனே கடவுள் அந்த மனுஷன் கிட்ட வந்து, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, அவங்களை நீ ஜெயிப்ப போ என்று சொல்லி அனுப்புற. ஸ்தோத்திரம். அப்படியே போனா ஜெயிச்சான். பைபிள்ல என்ன பாருங்க, பைபிள் நான் படிக்கிறது ஒரு கிதியோன் தான். ஆனா இந்த காலை வேலை இங்க உட்காந்துக்கிறீங்க, நீங்க எல்லாரும் கிதியோன். அங்க மனுஷங்க, இங்க ஆவிங்க. அங்க யாருங்க? பைபிள்ல மனிதன். இங்க இருக்கிறதுனா யாரு? அவனுடைய ஆவி. ஸ்தோத்திரம். கிதியோன் இன்னைக்கு பூமியில் இல்ல, ஆனால் அவன் மீது இருந்த ஆவி நம்மத்தில் இருக்கிற. கரங்களை தட்டு. அதே ஆவி ஆண்டவர் இந்த நாள் நமக்கு தருகிறார். கிதியோன் பிசிக்கலா அவன் இல்ல, ஆனால் அவனோடு கூட இருந்த அந்த ஸ்பிரிட் நமக்கு மேல வருது. ஆமென். நீதான் அந்த கிதியோன். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நான் உன் கூட இருக்கிறேன், போ.
என்று சொல்லுகிறார். அவன் போனான், பெரிய வெற்றி ஆயிடுச்சு. தைரியமா போங்க, கடவுள் உங்க கூட இருக்கிறாருங்க. கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார். என்கிட்ட ஒண்ணு இல்ல, எனக்கு அறிவு இல்ல, எனக்கு பணம் இல்ல, எனக்கு பலம் இல்ல, எனக்கு ஞானம் இல்ல, நீ நினைக்கிற, நீ பேசலாம் மைனஸ் தான். ஆனா ஒரு பிளஸ் ஏதோ ஒண்ணுக்குள்ள இருக்குதுன்னு கடவுள் சொல்ற. அது ஒண்ணு போதும் எனக்கு. ஏதோ ஒண்ணு இருக்குது நமக்குள்ள. உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இங்க கொண்டு உட்கார வச்சுக்கிறாரு. உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருப்பதுனாலதான் இங்க வந்து உட்கார வைத்திருக்கிறார் கடவுள். நீயா வரல. அதை என்னவென்று சொல்றார்? அதுதான் பலம் என்று சொல்றார். அதுதான் பலம் என்று சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நான் சப்ஜெக்டுக்குள்ள போறேன். ஒரு 2 விஷயம் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சப்ஜெக்ட் சொல்றேன். கவனிங்க, 2 விஷயம். விரோதமாய் சத்துருக்களை எழுந்து வர செய்தது யாரு? கடவுள் தாங்க. சத்துருவை எழுப்புகிறவரும் கடவுள் தான், சத்துருவை துரத்துறதும் கடவுள் தான். நான் ஒன்னு சொல்றேன், எல்லாம் கவனிங்க. கடவுளுடைய கண் அசைவு இல்லாமல் உன் வாழ்க்கையில ஒன்றும் வராது. பைபிள் சொல்லும் முடிவெடுக்கல கூடாது. சாத்தான் ஏதோ போற போக்குல உன்னை அப்படி தட்டிட்டு போவான். நோ. சாத்தான் ஏதோ ஒரு காத்தை வீசி உன்னை கீழே தள்ளுறான். நோ, அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க. கடவுளை ஒருவன் நம்பி, இயேசுவை ஒருவன் நம்பி, தெய்வமாய் அவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு போற போக்குல சாத்தான் இப்படி தட்டிட்டு போலாம் முடியாது. அவெல்லாம் நோ சான்ஸ். கடவுளுடைய அனுமதி இருந்தாதான் உன் மேல அவன் காத்தே படும். இந்த இடத்துல இந்த கிதியோன் இவர்களுக்கு விரோதமாய் சத்துருக்களை எழுப்பினதே கடவுள் தான். அது ஏன் அப்புறம் சொல்றேன். சத்துருக்களை எழுப்பினதே யாருங்க? கடவுள் தான் எழுப்புறாரு. கடைசியில கடவுள்கிட்ட ஐயா எங்க சுத்தம் அங்கதான் விழணும், வேற வழியே கிடையாது. எங்க சுத்தினாலும் எங்க போனோம்? கடவுள்கிட்ட தான் போனோம். ஒரு முறை ஒரு நாஸ்திகனா இல்ல பெரியார பேர்ல, பெரியார சொல்றாங்க, ஒரு பாஸ்டர் சொன்னது, கடவுளே இல்லை, கடவுளை கும்பிடுவன் காட்டு மிராண்டி, கடவுளே இல்லை என்று பயங்கரமா பிரசவம் பண்றான். இந்த ஸ்டேஜ்ல பயங்கரமா பிரசவம் பண்ணி கடவுள் இல்லடா எல்லாம் காட்டு மிராண்டா அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லா முடிச்சு கட்சி கொடுத்து கடவுளேன்னு உட்கார்றாரு. எப்படி உட்கார்ந்தாரு? பக்கத்துல இருந்து ஒரு கேட்டாரா, நாங்க இவ்வளவு நேரம் நோ பேசுனீங்க, இப்போ என்ன சொல்றீங்க? அப்பா கடவுளே அப்படின்னு உட்காந்தாராம். இப்ப எங்க சுத்தி எங்க வரணும்? கடவுள் தானே வரணுங்க. எங்க சுத்தி அங்கதான் வரணும். அதே போலதான் அந்த கிதியோன் சுத்தி சுத்தி கடவுள் ஆண்டவரே என்று ஜெபித்தான். எழும்பி வர பண்ண கடவுள் அந்த சத்துரு அவரு துரத்துறாரு. அதனால உங்க வாழ்க்கையில சத்துருக்கள் மனுஷரா இருக்கட்டும், உங்க குடும்பத்தாரா இருக்கட்டும், உங்க கூட வேலை செய்யறவனா இருக்கட்டும், உன்னை நேசிக்கிறவனா இருக்கட்டும், சூழ்நிலையா இருக்கட்டும், உன் பக்கத்து வீட்டாக்காரனா இருக்கட்டும், உனக்கு விரோதமாய் உனக்கு கெடுதல், உன்னை வெறுக்கிறான், உன்னை பகைக்கிறான் என்றால் இவைகளுக்கு அர்த்தம் உண்டு. அவன் பிசாசு போச்சான் அப்படிதான். நோ, சும்மா அப்படி பேசிட்டு போவாத. கிறிஸ்தவன் அப்படி பேசாத, அதில் அர்த்தம் உண்டு. சத்துருவை நமக்கு விரோதமாய் வர செய்கிறவரும் கடவுள் தான், அதே சத்துருவை ஓட ஓட துரத்துறவும் கடவுள் தான். எல்லாவற்றுக்கும் அர்த்தம் உண்டு. ஸ்தோத்திரம். அடுத்த பாயிண்ட் சொல்றேங்க நீங்க. இப்போ இந்த கிதியோன் என்ற கடவுளுடைய ஜனங்களை அவங்க சத்துரு கையில 7 வருஷம் ஒப்பு கொடுக்கிறார். எத்தனை வருஷம்? எல்லாம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளும். அங்கதான் சப்ஜெக்ட் நான் பேச போறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. என்ன கவனி, எத்தனை வருஷம் ஒப்பு கொடுக்கிறாருங்க? அந்த வருஷம் சீர பண்ணி தம்பி
முதலாம் வசனம் படிங்க. நியாயாதிபதி அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் நீதியாளர் கையிலே ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் கவனிங்க. எத்தனை வருஷமா? 7 வருஷம். எத்தனை வருஷம்? 7 வருஷம். கடவுளோட கிதியோன் என்ற கடவுளுடைய ஜனங்களை சத்துருவோட விரோதி கையில எத்தனை வருஷம் கொடுக்கிறாராம்? 7 வருஷம். 7 வருஷம் அவங்க இவங்க தலைமையில நிக்கிறாங்க. விரோதி இவங்க தலைமையில நிக்கிறான். எத்தனை வருஷம்? 7 வருஷம் முடிஞ்சது. இவன் அவங்க மேல ஏற்றான். 7 வருஷம் முடிஞ்சுதுங்க. எவன் மேல அவன் கீழே விழுந்தான், எவன் கீழே இருந்தா அவன் மேல போயிட்டான். அப்படி ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையிலும் உண்டு தான் பைபிள் சொல்லுது. இதை நான் என்ன சொல்ல வரேன் கவனிங்க. என்ன சொல்ல வரேன் என்றால், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் நேரத்தை கடவுள் நியமித்து வைக்கிறார். அப்பாயிண்ட் பண்ணி வைக்கிறார் டைம். இங்க உங்களுக்கு 7 வருஷம், நீ 7 வருஷம் இப்படிதான் இருக்கணும், அதுக்கப்புறம் உனக்கு மாறும் என்று கடவுள் மைண்ட்ல வச்சிருக்கிறார். நான் சொல்றேன் கவனிங்களேன். ஒருவேளை நீங்க போய்கொண்டிருக்கிற பாதைகள் சில காலம்தான், ஒரு டைம் வந்தோம் அது முடிஞ்சிடும். எகிப்துல பஞ்சக்காலம் எத்தனை வருஷம் இருந்துச்சு? 7 வருடம் இருந்துச்சு. எவ்வளவு நாள் இருந்துச்சுங்க? 7 வருஷம் இருந்துச்சு எகிப்தில் பஞ்சக்காலம். அதுக்கப்புறம் மாறிடுச்சு. எரிகோ கோட்டை மதில் கீழே விழுவதுக்கு எத்தனை நாள் சுத்தி சொல்ற ஆண்டவர்? 7 நாள். அதுக்கப்புறம் விழுந்துச்சு. தானியேல் புஸ்தகத்துல ஒரு ராஜாவை ஆண்டவர் தண்டிக்கிறாரு. அவன் மிருகமா மாறுறான். எத்தனை வருஷம் மிருகமா இருந்தான்? 7 வருஷம். எத்தனை வருஷங்க? இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன்ல அடிமையாய் வைக்கிறார். எத்தனை வருஷம்? நான் என்ன சொல்ல வரேன்னா கவனிங்க, என்ன சொல்ல வரேன்னா, எல்லாவற்றுக்கும் ஒரு காலமை ஆண்டவர் நியமித்து வைக்கிறார். 7 வருஷம், 3 வருஷம், இப்படி ஆண்டவர் என்ன பண்றாருங்க? சபைக்கும் அப்படிதான். 7 வருஷம் 7 வருஷம் அப்படி சேஞ்ச் ஆகினே இருக்குமா? பால் ஆங்கிச்சோ எழுதுகிற புக்ல ஒரு சபை ஆண்டவர் கிரியை செய்யறது மாற்றங்கள் உருவாக்கு 7 வருஷம் 3 வருஷம் 7 வருஷம் இப்படியாம் அவர் அனுபவத்தை எழுதியிருக்காரு. நான் சொல்றேன் கவனிங்களேன். உங்க குடும்பத்து வாழ்க்கையிலும் கூட சில சூழ்நிலைகள் 7 வருஷமா இருக்கும், அதுக்கப்புறம் மாறும். கையை ஒரு காமெண்ட் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் நீ அவன் தலைமையில நீ நடப்படி. 7 வருஷத்துக்கு அப்புறம் நீ தலையாவாய். 7 வருடம். ஸ்தோத்திரம். சில காலகட்டங்கள், ஒரு குறிப்பிட்ட நேரம், அவ்வளவுதான். யோபுக்கு ஒரு காலம், ஆபிரகாமுக்கு ஒரு காலம், யோசேப்பு சிறையில் இருந்தார் ஒரு காலம், சர்டன் டைம், அவ்வளவுதான். காலம் ஃபுல்லா அப்படி கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 70 வருஷம் இருந்தாங்களே, நம்ம 70 வருஷம் ஆயுசு போயிடும். அது நமக்கு வராது, பயப்படாதீங்க. சில காலகட்டம் தான், சில நாள் தான் உங்க அப்பாயின்மெண்ட் வச்சிருப்பாரு ஆண்டவர். அதற்கு அப்புறம் அப்படியே மாத்திடுவார் ஆண்டவர். விசுவாசமா இருங்க. சில வருஷங்களா இந்த பாதையில் நான் போய் கொண்டிருக்கிறேன். சீக்கிரம் இந்த பாதையில் வருஷம் முடிய போகிறது. நம்மளே பேசணும். ஆமென். சில வருஷங்களா இந்த நிந்தையின் பாதையில் நான் போய் கொண்டிருக்கிறேன். எத்தனை வருஷம் கணக்கு போற தப்பே கிடையாது. 3 வருஷம் நான் போய் நிற்கிறேன். நீங்க தெரியல எப்படி, ஒருவேளை 7 வருஷமா இருக்கலாமா? நீங்க 7 வருஷம் ஆன உடனே இவர்கள் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் அதோட முடிவு 7ஓட முடிவு வைத்தார். ஒருவேளை நீ போய்கின்ற பாதைகள் 7வது வருஷமா, இல்ல 5வது வருஷமா, 6வது வருஷமா, 7வது வருஷமா, லாஸ்ட் வருஷமா, வார்த்தைக்கு நீ ஒப்பு கொடு. ஆண்டவர் 7ஓட முடிச்சது அப்படியே உங்க அப்படியே மாத்திடுவார். காலகட்டங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 7 வருஷம் ஆன உடனே இந்த கிதியோனுக்கும் ஜனங்களுக்கும் முடிவு கட்டினார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். சரி, இப்ப நான் 3 பகுதியா இந்த சப்ஜெக்ட் நான் பேச போறேன். சீக்கிரம் முடிச்சிருவோம். உனக்கு இருக்கிற இந்த, எல்லாரும் சொல்லுங்க,
பலமான வார்த்தை எப்படி சொல்லணும் நீங்க? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று தேவ தூதன் கிதியோனுக்கு சொன்னார். இந்த வார்த்தை நான் 3 பகுதியான பிரிக்க போகிறேன். முதல் பகுதி என்ன தெரியுமா? நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினால் என்ன நடக்கும்? 4 விஷயம் நான் சொல்ல போறேன். முதலாவது, அடுத்த 2 விஷயம் அப்புறம் சொல்றேன். முதல் காரணம் என்ன சொல்லுங்க? நமக்கு விரோதமாய் விரோதிகள் எழும்பினா நமக்கு என்ன நடக்கும்? கடவுள், நான் முன்னாடி சொன்னேன், கடவுள் தான் எழுப்புகிறார், கடவுள் தான் துரத்துறாரு. வீட்டாலே சத்ரு, கூட சாப்பிட்டா சத்ரு ஆயிடுறான். நீ நன்மை செய்யணும் சத்ரு ஆயிடுறான். நீ நல்லது பண்ணனா விரோதி ஆயிடுறான். உன் சொந்தக்காரனே உனக்கு விரோதமா மாறிடுறான். இதெல்லாம் என்ன காரணம் இருக்குது? இந்த இடத்துல கிதியோன் என்பவனுக்கு விரோதமாய் விரோதிகளை கடவுள் எழுப்பினார். அதனால நடந்த 4 காரியங்கள். எத்தனை காரியங்கள் சொல்லுங்க? அதே போலதான் உனக்கும் எனக்கும் கடவுள் சத்துருக்கள் விரோதிகளை கடவுள் எழுப்புறாருன்னா எதற்கு? அதுக்கு காரணம் இருக்கிறது. இங்க முதல் காரணம் தெரியுமா? கிதியோனுக்கும் அவங்க ஜனங்களுக்கும் விரோதமா இங்க விரோதிகளை எழுப்பினதுனால நடந்த முதல் காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறினார்கள். ஆமென். 6ஆம் அதிகாரம் எந்த வசனம்? 6ஆம் வசனம் படிங்க, சீக்கிரம் படிங்க. இப்படி மீதியானியர்கள் இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். என்ன பண்ணாங்க? கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். என்ன நடக்குது அப்பாங்க? என்ன நடக்குதுங்க? எப்ப ஜெபம் ஸ்டார்ட் ஆகுதாங்க? விரோதி சத்ரு எழுமனாம்பர், விரோதி எழுமனாம்பர், அப்பதான் ஜெபம் ஸ்டார்ட் ஆகுது. காரணம் இல்லாம உனக்கு விரோதிகள் ஆண்டவர் எழுப்புறதில்லை. சாலமோனுக்கு விரோதிகள் கடவுள் எழுப்பினார். ஏன்னா அவர் போற ரூட் சரியில்லை. மனுஷர்கள் விரோதிகள் இல்லை என்றால் சூழ்நிலைகள், எதிர்ப்பான சூழ்நிலைகள், எதிர்ப்பான வழிகள், எதிர்ப்பான மனுஷர்கள், இதெல்லாம் வாழ்க்கையில ஏன் வருது? ஏன் கடவுள் அனுமதிக்கிறார்? எல்லாவற்றுக்கும் அர்த்தம் உண்டு. உனக்கு விரோதமாய் விரோதிகள் எழும்புகிறார்கள் என்றால் 4 காரணம். கிதியோனுக்கு விரோதமாய் மீதியானியர்களை கடவுள் எழுப்பினார், விரோதமாய் எழுப்பினார்கள், ஆண்டவர் எழுப்பினார். அதனால 4 காரணம் நடக்குது. நம்பர் 1, முதலாவது காரியம் நடக்குதாங்க, ஜெபம். வேலை ஸ்தலங்கள்ல கூட வேலை செய்யற மேனேஜரோ மூஞ்ச காட்டுறான், வீட்டுல என்ன பண்ற? ஜெபம் பண்ற. ஆண்டவரே, அப்பதான் ஜெபம் ஸ்டார்ட் ஆகுது. பக்கத்து வீட்டுக்கு தேவையில்லாம சண்டைக்கு வரான், கெட்ட வார்த்தை பேசுறான், ஆண்டவரே, அப்பதான் ஜெபம் வருது. அதற்கு ஜெபம் வரல. நிந்தையாய் பேசுகிறான், உடனே ஜெபம் வருது. பகைக்கிறான், உடனே ஜெபம் வருது. கெட்ட வார்த்தை பேசுறான், உடனே ஜெபம் வருதாங்க. எதுக்கு ஆண்டவர் எழுப்புறாரு? தேவையில்லாமையா? உன்னை அவமானப்படுத்தணுமா? இல்ல, பல காரணங்கள் உண்டு. கிதியோனுக்கு விரோதமாய் விரோதிகள் எழுப்பப்பட்டார்கள். கிதியோனுக்கு விரோதமாய் விரோதிகள் எழுப்பினார்கள். அந்த கிதியோன் நீதான். எல்லாம் நல்லதுதான். சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எல்லாம் நல்லதுதான். ஒருத்தவனை கெட்ட வார்த்தை பேசுறானா நல்லதுதான். ஏதோ விஷயம் இருக்குது, வீட்டுல உட்காந்து யோசிச்சு பாரு. சரி, உனக்கு உன் மனசாட்சியோட சொல்லணும். வேற ஸ்தலங்களிலோ இல்ல நம்ம ஜனங்கள் மத்தியில ஒரு அவமானம் நடக்குது, வீட்டுல உட்காந்து யோசிச்சு பார். ஏன் அவமானம்? தேர் இஸ் a meaning. அர்த்தம் உண்டு, சும்மா கிடையாது. எப்படிங்க ஜெபம்? எப்படி ஜெப வீரர்களா எப்படி மாறுறாங்க? பிறக்கும் போதே அப்படியே கடவுளாம் ஜெபம் பண்றாங்க? இல்ல, அடியும் உதயம் வாங்கி அவமானத்தை சகித்து, நிந்தைகளை சகித்து, கடவுளோடு நெருங்க ஜெப வீரர்களாய் மாறுறார்கள். நிந்தை, அவமானம், கஷ்டம் வரலனா நீங்க கூட ஜெபிக்கிறவா இருக்க மாட்டீங்க.
ஜெபம் என்பது நம் வீட்டிலே இருக்காது. சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். ஆண்டவர் சுகபோகத்தை நமக்கு அனுமதிக்கல. சில பேர் அனுமதிக்க மாட்டாரு. அப்பா நல்லா இருக்கிறான்டாப்பா, ஒரு 6 மாசம் அவன் 7வது மாசம் ஏதோ எழுச்சிக்கும் லபுக்கு. 7வது மாசம் எவனாவது ஒரு பிரச்சனை கேட்கறது. 7வது மாசம் ஏதாவது பிரச்சனை கேட்டு வச்சிருக்கு. ஏன்? ஜபம். ஜபத்தை கொளுத்துற ஆண்டவர் பத்த வைக்கிறாரு. ஜபத்தை என்ன செய்யற ஆண்டவர்? பற்ற வைக்கிறார். மறுபடியும் சத்ரு நமக்கு விரோதமாய் மனுஷனோ சூழ்நிலைகளோ எழும்புகிறது என்றால் அதுக்கு காரணம் உண்டு. நம்பர் 1 என்ன சொல்லுங்க? ஜெபம். 2வது, நமக்கு விரோதமாய் சத்ரு, இந்த கிதியோனுக்கு விரோதமாய் மீதியானிகள் என்ற சத்ருவை கடவுள் எழுப்பினார். நடந்த காரியம் 2வது என்ன தெரியுமா? தேவ வல்லமை காண்பிக்கும்படிக்காக. ஆமென். எதுக்கு சொல்லுங்க? 2வது தேவ வல்லமையை காட்டுறது தாங்க சத்ரு எழுப்புறாரு. ஆமென். இங்க என்னாச்சு தெரியுமா? கடவுள் இங்க எழுப்பிட்டாரு சத்ருவ. அதே சத்ருவ கடவுளுடைய வல்லமைனால அவங்க துரத்துறாரு. பயந்து அடிச்சு ஓடுறானுங்க. துரத்தி கிதியோன் சாவடிக்கிறார். அவங்க 7ஆம் அதிகாரத்தை அப்ப வீட்டுல படிச்சு பாருங்க. கடவுளுடைய வல்லமை அங்க வெளிப்படுது. கடவுளுடைய சக்தி வெளிப்படுது. ஸ்தோத்திரம். ஏன் பிரச்சனை என்ன பாருங்க. ஏன் சத்ரு? முதலாவது ஜபம். 2வது என்ன தெரியுமா? நீ ஜெபிக்கிற ஜெபத்தின் வல்லமை அங்க ஆண்டவர் காட்டுறாங்க. நீ ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் வல்லமை எங்க நீ பார்க்க முடியும்? உன் சத்ருவான் இருந்தாலும் நீ பார்க்க முடியும். சத்ருக்கு ஏதோ நடக்குது, விரோதிக்கு ஏதோ நடக்குது. அப்புறம் என்ன நினைக்கிற? உன் ஜெபத்தில். அதனால சந்தோஷப்படக்கூடாது. என்கிட்ட வச்சுக்கிற நான் முட்டி போட்டேன்னு வச்சுக்க, உன் முட்டி வந்துடும். இப்படி பேசலாமா? தப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அவர் செயல். அப்போ 2வது, சத்ரு நமக்கு விரோதமாய் கடவுள் எழுப்புறார் என்றால் முதலாவது ஜபத்தை தூண்டுகிறார். 2வது தேவ வல்லமையை காண்பிக்கிறார். அதனால நீங்க பாருங்களேன், யாராவது உனக்கு விரோதமா எழும்பி ரொம்ப ஓவரா பண்றான்னு வச்சீங்களேன், நீங்க அமைதியா இருங்க. நீங்க என்ன நினைக்கிறோமா? கடவுள் ஏதோ வல்லமையை காட்ட போறாரு. ஆமென். கடவுள் ஏதோ சக்தி காட்ட போறாருப்பா. அதான் அடையாளம். கரங்க தட்டுங்க. எந்த விரோதியா இருக்கட்டும், எந்த சத்ருவா இருக்கட்டும், எந்த பிசாசு வல்லமையா இருக்கட்டும், எந்த துஷ்டனா இருக்கட்டும், உனக்கு விரோதமாய் அவன் எழும்புகிறான் என்றால் 2வது மீனிங் என்ன தெரியுமா? கடவுளுடைய வல்லமையை காட்ட போகிறார். எவ்வளவு சொன்னாலும் கேட்கல பார்வன். மோசே எவ்வளவு போய் கெஞ்சி பாக்குறான். அப்ப கூட பார்வனே செய்யலாம், கேட்க மாட்டான். கடைசி வரைக்கும் விரோதியாக. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வல்லமையை காண்பிக்கும்படிக்காக, கடவுளுடைய சக்தியை காண்பிக்கும்படிக்காக. ஸ்தோத்திரம். 3வது காரியம் என்ன தெரியுமா? கவனிங்க. 3வது காரியம், எதற்கு விரோதி கடவுள் எழுப்புகிறார்? எதற்கு எழுப்புகிறார் என்றால் பாருங்க, இங்க விரோதி எழுப்பதுனாலதான் கிதியோன் பலவானாய் மாறினான். என்ன மாறினா? அவனை பார்த்து கடவுள் என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற பலம் இந்த என்ன வச்சது பலம்? பராக்கிரமசாலியே என்று சொல்றாரு அவனை பார்த்து. அப்புறம் என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. இந்த பலம் எங்க வந்துச்சு? எந்த பலம்? இந்த பலம் எங்க வந்துச்சு? சத்துருக்கள் விரோதிகள் அவனுக்கு விரோதமாய் எழும்பினதனால் இவன் பலவானாய் மாறினான். நான் சொல்ல புரியுங்களா உங்களுக்கு? விரோதிகள் எழும்பினதனால் கிதியோன் என்னவாய் மாறினான்? சொல்லுங்க. பலவானாய் மாறினான். உனக்கு விரோதி, உனக்கு சத்ரு இல்லைன்னு நீ டம்மி பீஸா இருப்ப. நீ ஒதுங்க மாட்டேங்க. உனக்கு விரோதமாய் ஏதோ ஒரு வல்லமை எழும்பி கிரி செய்யதான் நீ வல்லமை உள்ளவனாய் மாற முடியும். நீ பலவானாய் மாற முடியும். கிதியோன் எங்கிருந்து பலம் வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? சத்துருக்கள், விரோதிகள், மீதியானியர்கள் அவங்க என்ன பண்ணான்னு அது சொல்றேன் நான். அவங்க கொடுக்குற டார்ச்சர்ல இவன் பலவானாய் மாட்டான். அவங்க கொடுக்குற டார்ச்சர்ல என்ன மாட்டாங்க? பராக்கிரமசாலியாய் மாறிட்டான். ஆமென்.
ஒரு ஃபைட்டர், ஒரு போர் சேவகன், ஒரு சோல்ஜர், ஒரு போர் சேவகன் வச்சுக்கிறோம். போர் சேவகன் பா, இது பயங்கரமான போர் சேவகன் பா அப்படின்னு பேர் வாங்கினா இவரு எங்க இருக்கணும்? இவரு யுத்த காலத்து போர்ல இருக்கணும். அப்பதான் போர் சேவகன் இந்த பேர் வரும் இவருக்கு. அப்படின்னாங்க அதுல இருந்தாதான் இவருடைய சக்தி தெரியும். அது இருந்தாதான் இவருடைய பலன் என்ன தெரியும். ஸ்தோத்திரம். நம்ம தான் போர் சேவகர்கள். யாருக்கு? இயேசுக்காக போர் சேவகர்கள் நாங்கள். அப்படின்னு என்ன? எப்படி நம்ம என்ன இருக்கணும்? அப்போ ஃபைட் இருக்கணும். போராட்டமும் யுத்தம் இருந்தாதான் பலவான். சத்துருக்களை கடவுள் எழுப்புறாங்க. கிதியோனுக்கு விரோதமாய் பெரும் கூட்டத்தை விரோதியா எழுப்புறாரு. நம்ம நடக்குதுங்க. நீங்க விரோதிகள் என்ன? நீங்க வந்து வேற வழியில் யோசிக்காது, இந்த வழியில் யோசிங்க. இனிமே ஏதோ காரியம் நடக்க போகுது. ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் ஒருவன் எழும்புகிறான் என்றால், கடவுள் எழுப்புகிறார் என்றால், உன்னை பலவானாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீ பலவானாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். சாதாரண பலவான் இல்ல, பராக்கிரமசாலியாய் மாறுகிறாய். ஸ்தோத்திரம். அடுத்தது 4வது காரியம். விரோதிகள் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது நமக்கு நடக்கிற 4வது காரியம். 4வது காரியம் என்ன நடக்குதுன்னா, நம்முடைய தவறை நாம் உணர முடியும். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. ஜான் மேத்யூ அவங்க ஏதோ தப்பு பண்றாரு. உடனே நான் என்ன பண்றேன்? தலைமையில கொண்டு போடுறேன். கொட்டினவன அவன் நினைப்பான். சொல்லுங்க, கொட்ட நினைப்பான் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதான் பாஸ்டர் என்ன கொட்டினாரு. நானே அப்ப மறுபடியும் செய்ய போவானா? அவன் மறுபடியும் செய்ய போவானா? பாருங்க, உன் தவறுகளை, நீ செய்யற தப்பை, நீ செய்யற பாவத்தை, நீ செய்யற துணிகரத்தை நீ உணரும்படிக்காக தான் உனக்கு விரோதமாய் விரோதிகள் எழுப்பப்படுகிறார். ஆமென். பாசிட்டிவ் வே நம்ம எடுக்க வேண்டாம். அதான் முன்னாடியே சொன்னேன், கடவுள் அல்லாமல், கடவுளின் கண் அசைவு இல்லாமல் நம் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. தவறை உணரக்கூடிய இந்த வசனம் இருக்குது பாருங்க. 10வது வசனம் அப்புறம் வீட்டுல படிச்சு பாருங்க. ஏன் இங்க சத்துரு விரோதமா மீதியானிகள் எழுப்பினார்கள் என்று அதுக்கப்புறம் ஒரு தீர்க்கதரிசி மூலமா கடவுள் அங்க பேசுறாரு. 10ஆம் வசனம் படிக்கும்போது, என் பேச்சை நீங்க கேட்கல, நான் உங்களுக்கு எவ்வளவு நன்மை பண்ணேன், என் பேச்சை நீங்க கேட்கல என்று ஆவியானவர் அங்க ஜனங்களோடு கூட பேசுறாரு. 10ஆம் வசனம் வீட்டுல படிச்சு பாருங்க. அப்ப டைம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். அப்ப 4வது காரியம், கடைசி காரியம் என்ன சொல்லுங்க? விரோதிகள் நமக்கு விரோதமா எழும்புகிறாள் என்றால் எதற்கு? 4வது காரணம் சொல்லுங்க. வாய்க்கு வந்தபடி ஒரு திட்டுறான். ஜாப்ல, வேலையில, வேலைக்கு போற இடத்துல வாய்க்கு வந்து திட்டுறான். ஒரு தப்பு நம்ம பண்ணல, இருந்தாலும் வாய்க்கு நம்ம திட்டுறான். நம்மளால ஒண்ணும் பேச முடியல. ஆவியா நம்ம பேச விட மாட்டாரு. ஏன்னா கடவுள் செய்யற வேலை அது. பாருங்க, கடவுளே எழுப்புறாருன்னா உங்களுக்கு நீங்க ஒண்ணும் பேச முடியாதுங்க. நான் சொல்றது புரியுதா? பிசாசு தோன்றானா 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்க. அவங்க பேச, நீங்க பேச. பிசாசு தோன்றான்னு அர்த்தம். கடவுள் செய்யறார் என்றால் உன்னை பேச விட மாட்டார், அமைதியா ஆகிடுறான். அவன் தான் கத்துவான், நீ அமைதியா இருக்கும். அது கடவுள் செய்யற வேலை. கம்பெனில ஆபீஸ்லங்க காரணம் எல்லாம் திட்டான், மேனேஜர் கூட செய்யற திட்டான், சூப்பர்வைசர், ஒன்னும் பேச முடியல. மனம் நொந்து உடைந்து வீட்டுல வந்து அப்படியே உட்காந்து, ஆண்டவரே ஏன் இப்படி ஆயிடுச்சே, அப்படி கண்ணீர் விடும். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் முடிஞ்ச உடனே, இல்லைன்னா ஒரு 1 மணி நேரம் முடிஞ்ச உடனே நமக்குள்ள ஒரு உணர்வுகள் உண்டாது. ஆவியான வேலை செய்யறாரு. நீ அழுது ஆண்டவர்கிட்ட பேசும்போது சொல்ற, ஆண்டவர் இந்த தவறை நீ பண்ற, நீ சரி பண்ண, இதுக்காக நன்மைக்காக நான் உன்னை பண்றேன், இந்த தப்ப பண்ற, நீ போற வழி சரியில்லை, என்னை துக்கப்படுத்துற, இதனால்தான் நான் உன்னை அனுமதித்தேன். ஆண்டவர் பேசுறாரா இல்லையாங்க? நடைமுறை சும்மா இல்ல. ஆண்டவர் ஏன் சத்துருவா மாறுறான்? நல்லா இருக்கிறவங்க ஏன் உனக்கு சத்துருவா மாறுறாங்க? நல்லா இருக்கிறவங்க ஏன் உனக்கு உதவியா மாறுறாங்க? ஏதோ ஒரு காரியத்தை தேவன் உனக்குள்ளே உனக்காகவும் செய்து கொண்டிருக்கிறார். இதான் கிதியோனுக்கு நடந்தது. இங்கு 4 காரியம் நடந்தது. சொல்லுங்க. முதல் காரியம் என்ன? ஜெபிக்கிறவர்களாய் மாறுகிறோம்.
விரோதிகள் நமக்கு எழும்பும்போது நாம் எப்படி மாறுறோம்? முதலாவது ஜெபம் பண்றவங்களா மாறுறோம். சவால். ஆமென். இரண்டாவது என்ன மாறுறோம்? தேவ வல்லமை வெளிப்படுகிறது. மூன்றாவது பலவானாய் நாம் மாறுவோம். நான்காவது ஸ்தோத்திரம். இதை எழுதி வீட்டுல விட்டு டெய்லி பாருங்க. உடனே ஏன் நம்ம கோவம் வருது? நம்ம விரோதமா அவன்கிட்ட நல்லது தானே பண்றேன், நான் ஒண்ணும் பண்ணல, எனக்கு இப்படி பேசிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்றானே, பகத்தி இருக்கிறானே, எனக்கு விரோதி பண்றானே என்று நம்ம கோவம் வருது. உடனே திரும்பி 4 பாயிண்ட் படிக்கணும். எனக்கு ஜெபம், நீ ஜெபிக்கும்படிக்காக, நீ பலவானாய் மாறும்படிக்காக, அதுக்கப்புறம் என்ன, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படிக்காக, உன் தவறை நீ உணரும்படிக்காக நான் இந்த சத்துருவை எழுப்பியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு அல்லையே சொல்லுவேன். இரண்டாவது விஷயம், அடுத்த பாயிண்ட் சொல்ல போறேன். அடுத்த விஷயம், இந்த விரோதிகள் கிதியோன் அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? சரி, விரோதி எழும்புறான். அந்த விரோதி 2 காரியம் செய்கிறான். எத்தனை காரியம் செய்யறான்? 2 காரியம் செய்கிறான் விரோதி. இந்த மீதியான் என்ற விரோதி கிதியோனுக்கு 2 காரியம் செய்யறான். என்னது நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு தான் நடக்குது. ஸ்தோத்திரம். என்ன காரியம் செய்யறான் என்றால் பாருங்க, முதல் காரியம், நம்மை கெடுக்கிறான். சொல்லுங்க எல்லாரும். விரோதியோட வேலை என்ன? சொல்லுங்க. என்னோட வேலை என்ன? கெடுக்கிற வேலைதான். விரோதியோட வேலை என்ன? கெடுக்கிற வேலை. இதையும் நான் சொல்லுகிறேன், கடவுள் சித்தம் இல்லாமல் ஒருவனும் கெடுக்க முடியாது. அப்ப இங்க கிதியோனை கெடுக்கிறது யார் செய்த வேலை? தேவனா செய்தார். எல்லாம் நன்மைக்காக தான். ஒருவேளை பெரிய லாஸ், பெரிய நஷ்டம் நமக்கு தெரியுது, ஆனா கடவுளுக்கு அது நல்லதுதான். இது முதல் காரியம், விரோதியோட முதல் காரியம். இந்த கிதியோனுக்கு விரோதமா இந்த மீதியானுகள் என்ன செய்றாங்க? முதல் காரியம், கெடுத்தார்கள். என்ன செய்றாங்க? சொல்லுங்க. கெடுக்கிறாங்க. 2 காரியத்தை கெடுத்தார்கள். முதல், அவருடைய விளைச்சலை கெடுத்தார்கள். சொல்லுங்க. 4 வசனம் படிங்க சீக்கிரம். 4 வசனம் படிங்க. அவர்கள் எதிரே பாளையமிறங்கி ஆசாவின் எல்லை மற்றும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து என்ன பண்ணாங்களாம்? நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து விளைச்சலை கெடுத்தார்கள் விரோதிகள். நீங்க உன் வாழ்க்கையில தான் நடக்குது. விளைச்சல் என்றால் என்ன பாருங்க. விளைச்சல் என்றால் என்ன? நம்ம டெவலப். விளைச்சல் என்றால் என்ன? நம்முடைய டெவலப், நம்முடைய வளர்ச்சி. எதையும் விளைய விட மாட்டான், இன்னும் மேல வர விட மாட்டான், கொஞ்சம் துளுக்க விட மாட்டான். இந்த மீதியானிகள் விரோதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிதியோன் அவங்க பகலெல்லாம் நாளெல்லாம் பல மாசமா கஷ்டப்பட்ட நிலத்தை உழுது விதை போட்டு அதை விளைய செய்து மேல விளைஞ்சு வந்திருக்குமா, அப்போ மீதியாளர்கள் வந்து என்ன பண்றாங்க? அதை கெடுத்து போடுவார்கள். கெடுத்து எப்படின்னு சொல்றது, நம்ம கூட ரொம்ப கஷ்டப்படுறோம், எல்லாம் பண்றோம், கை கூடி வரனாத்த வர மாட்டேங்குது அப்படின்றோம். இது எப்படி பேசுறது? நம்ம கிதியோனும் அவங்களும் நிலத்தை உழுது உரம் போட்டு கஷ்டப்பட்டு ராவும் பகலும் எல்லாம் பண்ணி விளைஞ்சு மேல வந்துச்சான். உடனே யாரு வராங்க? வந்து என்ன பண்றாங்க? கெடுத்து நாசனமாக்கி போயிட்டான். இவங்க அப்படியே நிக்கிறாங்க, ஒண்ணுமே. சில வேளையில் ஆண்டவர் அனுமதிக்கிறார். இங்க இவங்களுக்கு அனுமதித்து தேவன் தான். விளைச்சலை கெடுக்கிறான். ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்க விளைச்சல் கெடுக்கப்படுதா? மீதியானவர்கள் கெடுக்கிறாங்களா? என்ன மேல வளர விட மாட்டாங்க. கொஞ்சம் மேல வந்தா போறாமல் என்ன செய்துறாங்க. கொஞ்சம் நல்லா இருந்தா பிடிக்கிறது இல்ல. என்ன விளைஞ்சு மேல வர விட மாட்டாங்க. என்ன நினைக்கிறாயா? விரோதோட வேலைதான் அது. அவன் வேலை கெடுக்கிற வேலைதான். ஸ்தோத்திரம்.
அதற்கும் மேலா நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், எல்லாம் தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எல்லாம் ஒருவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். செய்ப்பா செய். ஆண்டவர் சொல்லுவார், விரோதி பார்த்து கடவுள் சொல்லுவார், செய் உன் டைம் இது, நான் கொடுத்துருக்கிறேன், செய். மீதியான பார்த்து கடவுள் சொல்லியிருக்காரு, உன் டைம் நான் கொடுத்துருக்கேன், செய். எவ்வளவு பண்றே பண்ணு அப்படின்னு கடவுள் சொன்னார். ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையிலும் கூட தேவன் அவனுக்கு டைம் கொடுத்திருக்கிறார். தேவன் உன் சத்துருவுக்கு உன்னுடைய விளைச்சலை கெடுக்கும்படிக்கு அவனுக்கு டைம் கொடுத்திருக்கிறார். கவலைப்படாத, எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாம் கெட்டு போதே, என் பிரயாசம் கெட்டு போதே, என் கஷ்டம் கெட்டு போதே, என் சம்பாத்தியம் கெட்டு போதே. விரோதியோட வேலை அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நினைச்சிருப்பான் கெடுக்கிறோம், அப்பா இனிமே அவள்தான் நம்ம கையில மாட்டினாங்க, ஒண்ணு இல்ல மண்ணாக்கலாம் இவங்களை நம்ம அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான் விரோதி. ஆனா கடவுள் பார்த்து சிரிப்பார். பைபிள் போட்டு தேவன் நகைப்பார், கடவுள் சிரிப்பாராம். கடவுள் என்ன பண்ணுவாரா? சிரிச்சுனா சொல்லிடுவான், 7 வருஷம் தான் டைம் அவனுக்கு. என்ன சொல்லுவாரு? 7 வருஷம் டைம். இப்ப 6.25 வருஷம் ஆயிடுச்சுப்பா, சீக்கிரம் பண்ணு, உன் டைம் முடியுது. ஆமென். கடைசி வரைக்கும் அவனை கெடுத்துக்கொண்டே இருப்பான் என்று அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒரு தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். விரோதியின் வேலை விளைச்சலை கெடுப்பது. அடுத்தது தேசத்தை கெடுத்தார்கள். அடுத்த வசனம் எங்க படிக்கிறோம்? நம்ம 5ஆம் வசனம் படிக்கும்போது அந்த லைன் படிக்கும், தேசத்தை கெடுத்தார்கள், விளைச்சலை கெடுக்கிறாங்க. அடுத்தது முதல்ல விளைச்சலை கெடுக்கிறாங்க, இரண்டாவது கெடுதல் செய்யறதுதான் வேலையாகும். எனக்கு கெடுதல் நடக்குது, எனக்கு கெட்டது நடக்குது என்று நீங்க உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க, பயந்துடாதீங்க. எல்லாவற்றிலும் ஒரு நன்மை உண்டு. நம்முடைய தேவன் கவனிங்க, நம்முடைய தேவன் நம்மை கெடுக்கிறவர் அல்ல, கெட்டு போனதை சரிப்படுத்துகிறவர். விளைச்சலை கெடுத்தான் இந்த மெய்யானவர்கள், விரோதிகள். அடுத்தது தேசத்தை கெடுக்கிறான். தேசம் என்ன? நம்முடைய குடும்பம். குடும்பத்தை என்ன பண்றான்? கெடுக்குப்பா. சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, வீட்டுல ஆசீர்வாதம் இல்லாம தேசம் கெடுக்கப்படுது, விளைச்சல் கெடுக்கப்படுது. இதுதான் சத்ரு விரோதியின் வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் பேசுகிறார், கிதியோனுக்கு நடந்துதான் உனக்கு நடக்குது. தேவன் அனுமதித்ததனால் கிதியோனுக்கு அவைகள் நடந்தது. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஒருவேளை விதமாய் நான் கெடுக்கப்படுகிறேன், எல்லாம் கெட்டு போகுது, எல்லாம் கெடுக்கப்படுகிறது என்று நீ உணர்வாய் என்றால், ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் காத்திருந்து நீ பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவரே, ஏன் என் விளைச்சல் ஏன் கெட்டு போகுது? என் தேசம் ஏன் கெட்டு போகுது? நான் கஷ்டப்படும் ஒண்ணு என் கைக்கு வருது இல்லையே, ஏன்? நீ ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து பேசுவாய் என்றால் ஆண்டவர் சரியான பதிலை கொடுப்பார். கிதியோனோடு பேசினவர் சொல்லுங்க. இப்படி இந்த சத்ருவோட வேலை. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, சிறுமைப்படுத்துவாங்க. இவங்க வேலை என்னவா? இந்த விரோதியோட வேலை என்னவா? சிறுமைப்படுத்துவது. அப்படின்னா என்ன தெரியுமா? முன்னேற விடாமல் செய்வது, அவமானப்படுத்துறது. அதனால் இந்த கிதியோனவர்கள் சிறுமைப்பட்டார்களாம். இந்த மீதியானவர்கள் இவங்க என்ன பண்றாங்க? சிறுமை. இதான் விரோதியோட வேலை, கெடுக்கிற வேலை, சிறுமைப்படுத்துற வேலை. சிறுமைப்படுத்துனா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், முன்னேற விடுறதில்லை, முன்னேற விடுகிறதில்லை. இதான் மீதியானோட வேலை. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் என்ன பாருங்க, எந்த மீதியான் உங்களுடைய விளைச்சலையும் உங்களுடைய தேசத்தையும் கெடுத்து உங்களை முன்னேற விடாமல் செய்து கொண்டிருக்கிறானோ, சீக்கிரம் அந்த மீதியான ஆண்டவர் உங்க கையில ஒப்பு கொடுக்க போறார்.
இயேசுவின் நாமத்தினால். எந்த மீதியான் கெடுத்தானோ, எந்த மீதியானை கிதியோன் கையிலே கடவுள் ஒப்பு கொடுத்தாரோ, அதே தேவன் அந்த சத்துரு உன் கையில ஒப்பு கொடுப்பார். கலங்காத, கலங்காத. ஒரு பக்கத்துல லாஸ், ஒரு பக்கம் நஷ்டம், கெடுதல் கெட நினைக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கத்துல கிதியோன் பலவானா மாறினே இருக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தா என்னங்க அது, ஒரு பக்கத்துல என்ன நடக்குதாங்க? நஷ்டம், கெடுதல், விளைச்சல் கெட்டு போகுது, தேசம் கெட்டு போகுது, கெட்டுன்னு நினைக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கத்துல, இந்த பக்கம் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம ஒரு சைடே பாக்குறோம். நம்மளுக்கு எது நன்மை, நம்மளுக்கு ஆசீர்வாதம், பிளஸிங் கொண்டு வருதா, அதுக்கு சம்பளம் வருதா, இதுதான் பார்த்து இருப்போம். அடுத்த வியூ என்ன? ஆண்டவர் ஒரு காரியம் செய்யறார், அடுத்த 2 அர்த்தங்கள் உண்டு. அதுல நம்ம ஒண்ணுதான் பாக்குறோம். இங்க கிதியோன் என்ன பாக்குறாரு? மீதியான் என்னை விளைச்சலை கெடுக்கிறான், விளைச்சலை கெடுக்கிறான், நாசனம் பண்றான், தேசத்தை கெடுக்கிறான், என்ன வளர விட மாட்டான் என்று ஒரு பக்கமே கிதியோன் பாக்குறான். ஆனா கடவுள் இன்னொரு பக்கம் வச்சுக்கிறார். அந்த பக்கம் என்ன? பராக்கிரமசாலியாய் மாறிக்கொண்டிருந்தான். இது நமக்கு தெரியல இல்ல, ஆனா நமக்கு நடக்குதுங்க. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டு. நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. நஷ்டம் கெட்டு போகுது, வாழ்க்கை, குடும்பம், என் பிரயாசம் கெட்டு போகுது, நஷ்டம் என்று நினைக்காத. ஒரு பகுதியில தேவன் உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். கலங்காத. ஸ்தோத்திரம். முன்னேற விடாம செய்யறான். ஸ்தோத்திரம். முன்னேற விடுறதில்லை. கடைசியில் இவங்களுக்கு வந்த கதி என்ன தெரியுமா? 7ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஓடுறான், அவன் துண்டா காணும், துணியா காணும். ஓடுறான். கிதியோன் துரத்தி சாவடிக்கிறார், துரத்தி அவர்களை கொள்ளுகிறார். விளைச்சலை கெடுத்தவனை, தேசத்தை கெடுத்தவனை, முன்னேற விடாமல் செய்தவனை கிதியோன் என்ன பண்றாரு? ஓட 7 வருஷம் யாரு ஓடுந்து? 7 வருஷம் யாருக்கு ஓடுந்து? ஐயா சொல்லுங்க ஐயா. கிதியோன் ஓடுறாரு 7 வருஷம். 7 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்ப யாரு ஓடுறது? கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. இன்னைக்கு நீ ஓடுவாய், நாளைக்கு அவன் ஓடுவான். நீ நினைச்சிருக்கிறான் எவ்வளவு காலம் நான் ஓடுறது, என்னை துரத்துறானே என்று. சீக்கிரம் நேரம் வரும். ஸ்தோத்திரம். நீ துரத்துவாய், அவன் ஓடுவான். இப்ப நீ ஓடுறது உண்மைனா அவன் ஓடுறது உண்மை. கரங்களை தட்டுங்க. இன்றைக்கு நீ ஓடுகிறது உண்மை என்றால் நாளைக்கு 10 ஓடுவது உண்மையா இருக்கும். நாளைக்கு உன் விரோதியும் ஓடுவது உண்மைதான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசி ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன், அவ்வளவுதான். கடைசி பகுதி. எது கிதியோனின் பலம்? சொல்லுங்க. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று கடவுள் சொன்னாரு. அப்படி என்ன பலத்தை அவங்கிட்ட பாத்துட்டாரு? அதான் சொல்ல போறேன். இப்ப என்ன சொல்றாரு கடவுள் கிதியோன் கிட்ட? உனக்கு இருக்கிற, சரியா படிங்க, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. பாருங்களேன், என்ன பாருங்க. கடவுள் பாருங்க, கடவுள் ஒரு வார்த்தை கொடுக்கிறார் என்றால் அதன் செயல் என்பது முன்னோக்கி போறதா இருக்கும். அதான் அவருடைய செயல். மறுபடியும் சொல்ல கவனிங்க. கடவுள் ஒரு வாக்கு கொடுக்கிறார், எந்த வாக்கியா இருக்கட்டும், எந்த வாக்குத்தத்தமா இருக்கட்டும், அது எப்படி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், அது எப்படி வேலை செய்யணும் என்றால் அது முன்னோக்கி போக செய்யும். சொல்லுங்க. குடும்பமா இருக்கட்டும் முன்னாடி போவீங்க, உங்க தொழிலா இருக்க முன்னாடி போவீங்க, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையா இருக்க முன்னாடி போவீங்க, உங்களுடைய பிரயாசமா இருக்க முன்னாடி போவீங்க. அதான் கடவுளுடைய வார்த்தை என்று அர்த்தம். இங்க பாருங்க, கிதியோனுக்கு 2 இடத்தை சொல்றாரு. ஒண்ணு என்ன பாருங்க, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு, சொல்லுங்க, உனக்கு இருந்த பலத்தோடு போ. எல்லாரும் சொல்லுங்க, போ என்று சொல்ற. அப்போ என்னது? மூவ் ஆகுது. போ. ஸ்தோத்திரம். உன் குடும்பம் மூவ் ஆகணும், உன் பிரயாசம், உன் வேலை, உன் சம்பாத்தியம் மூவ் ஆகணும், உன் பிள்ளைகள் மூவ் ஆகணும். ஆமென். அதான் கடவுளுடைய வார்த்தை என்ற அர்த்தம். அடுத்தது பாருங்க, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அங்க என்ன சொல்றாரு? மூவ். அந்த படிங்க தம்பி, அடுத்து படிங்க. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். 2 வார்த்தையில அங்க ஆண்டவர் எதை மென்ஷன் பண்ணி பேசுறாரு? மூவ்.
என்ன சொல்றாருங்க? ரெண்டாங்க மூவத்தை பத்தி பேசுறாரு. ஸ்தோத்திரம். கடவுளுடைய வாக்குத்தத்தம், கடவுளுடைய வார்த்தை, கடவுள் பேசுற வார்த்தை என்னவென்றால் உன் வாழ்க்கை மூவ். அதான் அதோடைய வேலையே. ஆமென். ஸ்தோத்திரம். கிதியோன் என்ன பண்றாரு? மூவ் பண்றாரு. ஸ்தோத்திரம். போ என்று சொல்லுகிறார். நான் உன்னை அனுப்புறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இது தேவ வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, இனி வரப்போகிற நாளில நீங்க எல்லாரும் மூவ் ஆக வேண்டும். உங்களை நகர செய்யட்டும். நீங்க நகர்ந்து போவீராக அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த லெவலுக்கு, அடுத்த கட்டத்திற்கு. தேவ வார்த்தை உன்னை புஷ் பண்ணட்டும். கரங்களை தட்டி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ வார்த்தை உன்னை அடுத்த நகருக்கு கொண்டு போவதாக. தேவ வார்த்தை உன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதாக. அடுத்த கட்டத்திற்கு நீ போக வேண்டும். இந்த வார்த்தை உன்னை மூவ் பண்ணுது. இந்த வார்த்தை உன்னை புஷ் பண்ணுது. இந்த பிரசங்கம் உன்னை புஷ் பண்ணுது இயேசுவின் நாமத்தினால். கிதியோனை புஷ் பண்ணது போல, கிதியோனை நகர்த்துவது போல. போனவர் நம்ம கேட்டோம், கட்டப்பட்ட கழுதை முன்னோக்கி போக செய்தார். அது வரைக்கும் கட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? புஷாய் முன்னாய் போகுது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்றார், முன்னாடி போ. ஸ்தோத்திரம். பாருங்க, கடவுள் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை எப்படி நம்ம அறிய வேண்டும் என்றால், தைரியமா அடி வச்சு முன்னாடி போகணும். அப்பதான் கடவுள் கூட இருப்பார். பயந்து பயந்து அங்கே நிற்கிறோம். சூழ்நிலை உன்னை உலக சூழ்நிலை எப்ப உன்னை புஷ் பண்ணாது. என்ன பாருங்க எல்லாரும், உலக சூழ்நிலை உன்னை புஷ் பண்ண முன்னாடி போக கூடாது. உன்னை அமுக்குதான் பார்க்கணும். பேதுரு சுத்தி சுத்தி பார்த்தா முன்னாடி போனா என்ன அவன் கடல் மேல் நடந்தாங்க. பேதுரு சுத்தி பார்த்து என்ன ஆனா அவன் முழுகி போனான். என்ன ஆனான்? எல்லாம் கேட்க சொல்றது. என்ன ஆனான்? முழுகி போனான். நீ உலகத்தையும் சூழ்நிலையும் பார்த்தா முன்னாடி போக முடியாது, முழுகிதான் போக வேண்டும். ஆனால் நம்மை முன்னோக்கி தள்ளுவது தேவ வார்த்தை தான். நம்முடைய தேவனை பார்க்கும்போது நம்ம முன்னாடி போக முடியும். சூழ்நிலையும் உலகமும் மனுஷனும் உன்னை முன்னோக்கி ஒருபோதும் போக செய்ய மாட்டார்கள். உன்னை அமைத்துதான் போடுவார்கள். பேதுரு சூழ்நிலையை பார்த்தான், முழுகி போனான். இயேசுவை பார்த்தான், முன்னோக்கி போனான். ஆமென். ஸ்தோத்திரம். இங்க கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்றார், போ. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, முன்னாடி போ. முன்னாடி வை, கால வையே, அற்புதத்தை நீ பாப்பாய். நாம ஒரு அடி வச்சா கடவுள் 100 அடி வச்சு நம்ம கிட்ட வருவாராம். நம்ம ஒரு அடி வச்சா போதுமா? எத்தனை அடி வைக்கணும் நம்ம? எல்லாம் பாருங்க, நம்ம என்ன வைக்கணுமா? ஒரு அடி வச்சா போதும். உங்க வாழ்க்கையிலயோ உங்களுடைய குடும்ப காரியத்திலயோ எந்த விஷயத்துல இயேசு நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஒரு அடி வைங்க, கடவுள் 100 அடி வச்சு உங்ககிட்ட விடாந்துருவான். ஸ்தோத்திரம். அப்ப அடுத்த அடி நாம வைக்க வேண்டாம், கடவுளை கூட்டு போயிடுவாரு. ஒரு அடி வச்சோம்னா கடவுள் கிட்ட வந்துடுறாரு. அப்ப அடுத்த அடி அவரே கூட்டு போயிடுவார். கடவுளை கட்டு ஆமென் சொல்லு. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. கடைசி காரணம் சொல்லி முடிக்கிறேன். எது கிதியோனின் பலம்? எந்த பலத்தை இவர் பார்த்துட்டாரு? இந்த பலத்தோட போ சொல்றாரு கிதியோனை பார்த்து. அப்படி என்னத்த பார்த்தாரு கிதியோனுக்குள்ளே என்று ஒரு 4 விஷயம் நான் சொல்லுகிறேன். பார், ஏதோ ஒண்ணு கிதியோனுக்குள்ள கடவுள் பார்த்தாருங்க. ஏதோ ஒன்றை பார்த்துட்டாரு. ஸ்தோத்திரம். உனக்குள்ளே ஏதோ ஒன்று கடவுள் பார்த்துக்கிறார். அதனால்தான் எங்க போனா உன விட மாட்டாரு. கீழே உண்டாலும் தூக்கி எடுக்கிறார். அவர் விட்டு ஓடினாலும் விட மாட்டாருங்க. ஸ்தோத்திரம். உனக்குள்ள ஏதோ ஒன்றை பார்த்திருக்கிறார். கிதியோனுக்குள்ள எண்ணத்தை பார்த்தார். 4 விஷயங்கள். 4 கிதியோனின் பலம். முதலாவது கவனிங்க. இந்த கிதியோனின் பலம் 4 விஷயத்தை நான் சொல்ல போறேன். சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆண்டவர் அவனுடைய பலம் என்று சொன்னார். முதலாவது என்ன தெரியுமா? எது அவனுடைய பலமாய் ஆண்டவர் பார்க்கிறார்னா, பாருங்க, அவனுடைய முன் ஜாக்கிரதையை தேவன் பலமாய் பார்க்கிறார். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. முன் ஜாக்கிரதை நம்முடைய பலம். இத கடவுள் கிதியோனுக்குள்ள பாக்குறாரு.
என்ன பாரு தெரியுமா? பாருங்க, கடவுள் தேவதூதன் மேல இறங்கி வந்துட்டாருங்க. கிதியோனோட பேசணும் வந்துட்டாரு. வந்துட்டு என்ன பண்ணாரு? நேரம் அவங்ககிட்ட வரல. என்ன பண்ணாரு? ஒரு மரத்துக்கில நான் அப்சர்வ் பண்றேன். மரத்துக்கில உட்கார்ந்து அவனை அப்சர்வ் பண்றாரு. இவன் எப்படி எப்படின்னு அவனை பாக்குறாரு. இதான் கடவுள் உண்மையை நீ பாக்குறாரு. ஸ்தோத்திரம். மரத்துக்கு கீழே உட்காந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்த அவங்கள பாத்துட்டாரு. என்ன பார்த்தா தெரியுமா? இந்த சத்துரு விரோதிங்க வந்து என்ன பண்ணுவாங்க? எதை கெடுப்பாங்கன்னா கோதுமை விளைச்சல் எல்லாம் கெடுத்து போட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? விளைச்சல் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? கெடுத்துருவாங்களேன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து முன்னாடி அதை என்ன பண்றாங்க? கோதுமை எல்லாம் அறுவடை செய்து அடிச்சு அதை போராக்குறார். இதை கடவுள் பார்த்துட்டாரு அவங்க கிட்ட. படிங்க, என்ன வசனம் படிங்க? 12ஆம் வசனம். கிதியோன் கோதுமையை மீதியான் கையிலிருந்து தப்பிக்கப்படும்படிக்காக என்ன செய்யறாத? படி. போதும். என்ன நோக்கத்தோடு பண்றாரு அவரு? நான் என்னோட இது தப்பு விரோதின் கையிலிருந்து தப்பிக்கணும் என்று முன் ஜாக்கிரதையாய் வேலை செய்கிறார். சொல்லுங்க பாருங்க, நம்முடைய பலன் எதிர்மா ஆண்டவர் சொல்ற பலம், உன்னுடைய ஸ்ட்ரென்த், உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அதுல முதல் பலம் என்ன தெரியுமா? முன்ஜாக்கிரதை. சொல்லுங்க, எந்த விஷயத்திலும் நீங்க முன் ஜாக்கிரதையா இருப்பதை கடவுள் உங்களுடைய பலம் என்று சொல்றார், உங்க ஸ்ட்ரென்த் என்று சொல்றார். அடி வாங்கின பிற்பாடு, கீழே ஊந்த பிற்பாடு, கண்ணு போன பிற்பாடு, ஐயா சொல்றாரு பாரு, கண்ணு போன பிற்பாடு சூர்யா நமஸ்காரம் அல்லேலூயா ஆமென். எது போன பிற்பாடு? தப்பு. அப்ப கடவுள் இங்க என்னப்பா கிதியோனை பார்த்து எதுவும் அவனோட பலன் சொல்றான்டா, இவன் முன் ஜாக்கிரதை எல்லாம் பண்றான், அதனால இவன்கிட்ட பலம் இருப்பான். ஆமென். உங்க குடும்பமா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஒரு முன் ஜாக்கிரதையோடு செய்யுங்க. அது உங்களுடைய பலனா இருக்கும், அது உங்களுடைய ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அடிப்பட்டு இழந்து போய் அதுக்கப்புறம் புத்தி வந்தா போயிடணும். அடி வந்து கீழே விழுந்து நஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் புத்தி வந்தா பிரயோஜனம். கிதியோன் அவனை பராக்கிரமசாலி என்று சொன்னார். காரணம் என்ன? அவனுக்கு முன் ஜாக்கிரதை இருந்தது. நீதிமொழிகளை எறும்பு குறித்து படிக்கிறோம். எறும்பு என்ன செய்யுமா? மழை காலத்துல என்ன செய்யுமா? அது மழை காலம் வருவதற்காக என்ன சொல்லமா? அது வெயில் காலத்திலே எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ளும். எறும்பு குறித்து பைபிள் எழுதிருக்கு. சோம்பேறி. அப்போ எது கிதியோட பலம்? எது கிதியோனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ பயப்படாதப்பா, உனக்கு படத்துல போப்பா, உன நான் பார்த்துட்டேன்ப்பா, நான் நீ இப்பதான் பாக்குறேன், நான் வந்து 1 மணி நேரம் நான் அப்சர்வ் பண்ணுகிறேன்ப்பா, நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு உன்னை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், ஒவ்வொரு மூவ்மெண்ட் நான் வாட்ச் பண்றேன், உன் பேச்சு, உன் சிறைகள், உன்னுடைய காரியங்கள், உன் வேலை, உன் பிசினஸ், உன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறேன். உனக்கு பலன் இருக்கிறது, நீ ஜெயிப்பாய். காலையில் ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றையும் முன் ஜாக்கிரதையா இருங்க. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை குறித்து முன் ஜாக்கிரதையா இருங்க. அடுத்த கட்டத்தை குறித்து முன் ஜாக்கிரதையா இருங்க. ஸ்தோத்திரம். இது நம்முடைய பலம். என்ன இது? பலம். இரண்டாவது கிதியோட பலம் தெரியுமா? இரண்டாவது கிதியோட பலம் எது என்று ஆண்டவர் சொல்றாருன்னா, முதலாவது முன் ஜாக்கிரதையாக இருக்கிறான், அதனால அவன் பலம் என்று ஆண்டவர் சொல்றாரு. இரண்டாவது கிதியோனின் பலம் என்னவென்றால் அவன் சரீரத்தின் கஷ்டம். சொல்லுங்க, என்ன பண்றாங்க? நிறுத்துறாங்க. தேவதூதன் வந்து மரத்துக்குள்ள உட்காந்து பாக்குறாருங்க. அப்ப பார்க்கும்போது என்ன பண்ணி நிற்கிறாங்க? நெல்லு அது வச்சு என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. அடிச்சா நெல்லு உதிரும். அதை எடுத்து குவியலா வைப்பது நம்ம நெல்லு. அங்க என்ன பண்றாங்க? கோதுமை. அப்ப கிதியோன் தேவதூதன் பார்க்கும்போது கிதியோன் என்ன செய்யறாரு? கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. சரீர கஷ்டம் உங்களுடைய பலம் என்று கடவுள் சொல்றார். சரீரத்துல கஷ்டப்படாமே ஒண்ணுக்கும் சாதிக்க முடியாது.
சரீரத்தின் கஷ்டம் வேண்டும். இயேசு சரீரத்துல பாடுபட்டாராம். கடவுளா மேலே இருந்திருக்கலாம், ஏன் பூமிக்கு வந்தாரு அவரு? பரலோகத்துக்கு வந்திருக்கலாமே, எல்லாம் சௌகரியமா இருந்திருக்கும். எதுக்கு பூமிக்கு வந்தார்? சரீரத்தில் பாடுபடும்படிக்காக கஷ்டப்பட்டார். ஆமென். சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுறாரு. அவங்க அப்பா கிட்ட என்ன வேலை பண்றாரு? வீட்டுல அவரு தச்சல் வேலை பண்றாரு. இயேசு சரீரத்தின் கஷ்டம். வேலை செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், வீட்டுல இருந்தா வீட்டுல வேலை செய்யணும். ஸ்தோத்திரம். ஒரு அம்மா, என்னம்மா அது, இந்த நம்ம சத்தியம் கம்ப்யூட்டர், சத்தியம் ஒரு பெரிய சாப்ட்வேர் கம்பெனி ஓனர் அம்மா. சத்தியம் கம்ப்யூட்டர் சார், சத்தியம் சாப்ட்வேர் ஹைதராபாத்ல இருக்குதுல. இன்போசஸ். அந்த ஓனரோட அம்மா சொல்லுது, இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன சொல்றதுன்னா, ஒரு ஃபேமிலிக்கு நான் சொல்ற நான் காரணம் என்னவென்றால், ஒரே ஒரு ஆலோசனை ஒரு ஃபேமிலிக்கு நான் சொல்றேன். ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னா, எப்படியோ பெரிய ஆளா இருந்தா கூட, அவன் பெரிய ஆபீஸரா இருக்கட்டும், பெரிய பணக்காரனா இருக்கட்டும், பெரிய படிச்சனா இருந்தா கூட, அவன் வீட்டுக்கு வந்து கிச்சன்ல ஒய்ஃபுக்கு உதவி செய்யணும். இதுதான் சரியான குடும்பம்னு அந்த அம்மா சொல்லு. எந்த அம்மா? பெரிய கோடீஸ்வரன் அம்மா, பெரிய கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் கம்பெனியோட ஓனர் அந்த அம்மா. அந்த அம்மா சொல்ற ஆலோசனை, ஒரு கணவன் என்ன பண்ணுமா? என்னங்க பண்ணா கணவன் என்னங்க பண்ணா? சிஸ்டர்ஸ் ஒரே சந்தோஷம். அப்பா சூப்பர் பசங்க வாங்கி சோத்திரம். எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியுங்க, என்னால தெரியும், நான் செய்வாங்க. இங்க இவங்க ஊர்லாம் சொல்ற, இவங்க செய்ய மாட்டேன்னு சொல்லும். என்ன நான் எனக்கு தெரிஞ்சு நான் செய்வேன், எனக்கு தெரியாதுங்க. எனக்கு நான் என்னங்க பண்றது? எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா? சுடுதண்ணி வைப்பேன் நான். அதுக்கப்புறம் முதல்லாம் குக்கிங் பண்ணி மறந்துட்டு இப்ப நான் எல்லாம் காப்பி போடுவேன், யோசிச்சு போட்டுருவேன் எல்லாம் நானு. சிபிஎம் ட்ரைனிங் இதெல்லாம் இருக்குது, குக்கிங் பண்ணோம் நாங்க. வீக்லி ஒரு நாள் நாங்க ஜென்ஸ் பிரதர்ஸ் குக்கிங் பண்ணி லேடிஸ் சிஸ்டர்ஸ்லாம் நாங்க போடணும். ட்ரைனிங்லாம் இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ வெளிநாடு போயிடுச்சு. சோத்திரம். அதனால நாங்கள் அப்படி ஒரு மனப்பான்மை இல்ல. ஆனா என்ன பண்ணோமா, ஒரு நல்ல கணவன் கிச்சன்ல மனைவிக்கு என்ன செய்யணுமாங்க? ஹெல்ப் பண்ணியா, ஹெல்ப் இந்த கிச்சன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்ய வேண்டும். இது ஏதோ ஒரு கல்யாணத்தை எடுத்து விடலான்னு பாக்குறேன் நான். கல்யாணம் நடத்தும் போது இந்த வார்த்தை எடுத்து விட்டுணும். அப்ப எது கிதியோனுடைய பலம்? ரெண்டாவது சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற கிதியோனோட பலம் எது? ரெண்டாவது கஷ்டம். நல்லா கஷ்டப்படணும். வயசு போன பிறகு கஷ்டப்படல, சின்ன வயசு நல்லா கஷ்டப்படணும். பிரியா கஷ்டப்படணும், சார் ஜான்சி கரெக்டா கஷ்டப்படணும், பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படணும், எட்வின் கஷ்டப்படணும். சரீரத்தின் கஷ்டம் நம்முடைய பலம் என்று கடவுளே சொல்றாரு. ஆமென். பாருங்க, நான் சொல்ல பாருங்க, சரீரத்துல கஷ்டப்பட்டு பழகிறான் பாருங்க, அவனை எந்த சூழ்நிலையும் அவனை அசைக்க முடியாது. எந்த சூழ்நிலை எழுந்துச்சு அவன் கவனம் அப்படி தைரியம் நின்றுவான். ஏன்னா எனக்கு கஷ்டப்பட தெரியும், நான் நிப்பேன்டா அப்படின்னு. புரியுதுங்களாங்க? ஸ்தோத்திரம். சரீரத்துல கஷ்டப்பட முடியாதவன் தான் நிற்பான். கஷ்டப்படுத்துறது வேறு சில தெரியாது, அப்படியே நிக்கிறது. வாழ்க்கையில முன்னாடி போகாம நிக்கிறது. ஸ்தோத்திரம். அவன் பலவீனமாய் மாறுகிறான். அவன் பலவீனன். தேவதூதன் பராக்கிரமசாலி என்று கிதியோனை பார்த்து ஏன் சொல்றாரு? அவன் கஷ்டப்படுற பாடி, பாடுபடுகிறவன், தன் கரத்தை நம்புகிறவன், கையினால கஷ்டப்படுறவன். இதுதான் பவுல் எழுதுகிறார். நாங்கள் கஷ்டப்படுகிறோம், கையினால் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று பவுல் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய ஒரு கிறிஸ்துவனுடைய பலம், கிதியோனுடைய பலம் பலம் என்பது சரீரத்தின் கஷ்டம். மூணாவது எதை கிதியோனுடைய பலம் என்று சொல்றாரு? முடிச்சிடலாம். மூன்றாவது என்ன தெரியுமா? எதை பார்த்து கிதியோனை பராக்கிரமசாலி என்று இந்த பலத்தோடு போப்பா அப்படின்ட்டாரு. அவனை என்னத்த பார்த்தாரு, அவங்ககிட்ட என்ன பார்த்தாரு ஒண்ணுமே தெரியல. வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுற பொழுது இந்த பலத்தோடு போப்பா அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். எந்த பலத்தை பார்த்தாரு? இந்த பலம் என்று தேவதூதன் சொன்னானே, எந்த பலம்? முதலாவது என்னது? முதலாவது சொல்லுங்க. முன் ஜாக்கிரதையா இருப்பது அவனுடைய பலம். இரண்டாவது சரீரத்துல கஷ்டப்படுறது நம்முடைய இதனுடைய பலம். மூன்றாவது தாழ்மை. சொல்லுங்க. தாழ்மை கிதியோனோட பலமா இருந்துச்சுப்பா.
ஆண்டவர் சும்மானா அவனுக்கு பராக்கிரமசாலி சும்மா பேர் கொடுக்கல, அவனுக்கு சும்மா அவனுக்கு பேரை கொடுத்து அனுப்பல, வெறுமையா அவனுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை. அவனை பார்க்கிறாரு, ஒவ்வொரு ஆளையும் ஆண்டவர் அப்சர்வ் பண்றாருங்க. ஸ்தோத்திரம். சிறு வயதுல இருந்தே நான் எப்படிப்பட்டேன்னு கடவுளுக்கு தெரியும். சிறு வயதுல இருந்து நீங்க எப்படிப்பட்டணும், ஐயா எப்படிப்பட்ட கடவுளுக்கு தெரியும். நம்ம அப்பா அம்மா கூட தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியும். சிறு வயதுல நம்ம பாக்குறாரு அவரு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது கிதியோனின் பலம் என்னவென்றால் தாழ்மை. எல்லாரும் சொல்லுங்க. எங்க சொல்றாரு தெரியுமா? எந்த வசனம் தெரியுமா? 15ஆம் வசனம் படிக்கும்போது என்ன சொல்றாருன்னா, நானே எங்க அப்பா குடும்பமோ தகுதி இல்லாதவங்க அப்படின்றாங்க. படிங்க. என் குடும்பம் மிகவும் எளியது. என் குடும்பம் ரொம்ப எளியது. அப்படின்னா என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், ரொம்ப ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பம் என்று சொல்றான். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். நான் ரொம்ப சின்னவன், என் குடும்பம் ரொம்ப சின்னது, நம்ம ரொம்ப சிறுமைப்பட்ட ரொம்ப தள்ளப்பட்ட ஒரு குடும்பம் என் குடும்பம் என்று தன் தாழ்மையை சொல்லுகிறான். அவன் யாருக்கிட்ட சொல்றான்? தேவ தூதர்கிட்ட விடியம் சொல்றான். இதெல்லாம் கடவுள் பாக்குறாரு. எப்பா இவன் சாதாரண ஆள் இல்லப்பா, இவங்க கிட்ட ஏதோ பலம் இருக்குதுப்பா என்றாரு ஆண்டு. ஆமென். நான் சொல்றேன் கவனிங்க. நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்துவா இருக்கிறீங்களோ என்று உங்களுக்கு தெரியும். அது உங்களுடைய பகுதி. நான் சொல்லுங்க நேரமா, ஒரு தாழ்மையுள்ள கிறிஸ்தவன் பலமான கிறிஸ்தவன். ஒரு தாழ்மையுள்ள கிறிஸ்தவன் அவன் வெற்றியின் கிறிஸ்தவன். ஒரு தாழ்மையுள்ள கிறிஸ்தவன் அவன் கிதியோனின் கிறிஸ்தவன். ஆமென். ஒரு தாழ்மையுள்ள கிறிஸ்தவன் மீதியானியரை துரத்துகிற கிறிஸ்தவன். ஆமென். நீங்க சத்துருவை துரத்தணுமா? எப்படி கிதியோன் மீதியான துரத்தி கொள்றான், வெட்டி சாவடிக்கிறான், துரத்துறான், ஓடுறாங்கலாம். அது போல உன்னை நீ உன் சத்துருவை துரத்தணுமா? சத்துருவை பிசாசை துரத்தணுமா? தாழ்மையா இருந்து பார், நீ துரத்துவாய். தாழ்மை. பேச்சுல பெருமை, பாக்கத்துல பெருமை, நடக்கல பெருமை, இருதயத்துல பெருமை, வாயை திறந்தான் நான் தான், அதுதான், இதுதான், என்னால முடியா, டட்டு புஷு, பாதி இடத்துல காணாம போயிடும். கிதியோன், நானும் தகுதி இல்லை, எங்க அப்பாவும் தகுதி இல்லைங்க, நானும் என் குடும்பமே தகுதி இல்லையப்பா, என்ன போய் நீ பிரியாணி ஜெயிப்ப போன்னு சொல்றீங்களே, நான் தகுதி இல்லாதவனே, நான் போ என்ன ஒரு ராஜா ஸ்தானத்தை போல சொல்றீங்க, என்ன ஒரு ராஜாவுக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்களே ஆண்டவரே, நானும் என் குடும்பம் தகுதி இல்லை, எங்க அப்பன் குடும்பம் தகுதி இல்லை, என் குடும்பம் ஒண்ணும் இல்லை, சொல்ற அளவுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையாப்பா என்று அவன் புலம்புகிறான், தாழ்த்துறான். கடவுள் அதை பார்த்தாரு, நீ போப்பா ஜெயம் உனதான் போப்பான், நீ போப்பா, நீதான் ஜெயிப்பாய். பாருங்க என்ன பாருங்க, என்ன நீங்கள் தாழ்த்துவீர்கள் என்றால் தேவன் உங்களோடு பேசுவார். நீங்கள் தாழ்மையோட இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்காக இறங்கி வருவார். கிதியோனுக்காக கடவுள் இறங்கி வரலையா? கிதியோனுக்கு ஆண்டவர் பேசலையா? ஏன்? அவன் தாழ்மையா இருந்தான். தாழ்மை மிக மிக அடிப்படை. ஸ்தோத்திரம். பேச்சிலும் பார்வையிலும் சிந்தையிலும் இருதயத்திலும் ஒருபோதும் பெருமை இருக்கக்கூடாது. பெருமை என்றால் அவன் உன்னை துரத்துவான், கடைசி வரைக்கும் ஓடி இருந்தாங்க, நீ அவன் தான் உன் தலைமையில இருப்பான். ஸ்தோத்திரம். நீ தாழ்த்துவா என்றால் கடவுள் உன்னை அவன் தலைமை நிக்க வைப்பார். அல்லேலூயா. கடைசி காரியம், நான்காவது காரியம், எது கிதியோனின் பலம்? எதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இந்த பலத்தோடு போ என்று சொன்னார்? எந்த பலத்தை பார்த்தார்? நான்காவது காரியம் என்ன தெரியுமா? நான்காவது பாருங்க, இவனுக்கு ஒரு பாரமும் ஒரு பொறுப்பும் இருந்தது. கடவுள் அதை பலமாய் பார்த்தார். மறுபடியும் சொல்ல கவனிங்க, இவனிடத்துல ஒரு பாரமும் அடுத்தது பொறுப்பும் இருந்தது. அதனால் கடவுள் அவனிடத்துல ஒரு பலமாய் இந்த பலம் என்று அதை பார்த்து சொன்னார். எங்க சொல்றோம்னா 13ஆம் வசனம் படிக்கும்போது அங்க தேவதூதன் ஆண்டு கிதியோன் பேசுறான்.
படிங்க சித்தாம்பரம் படி தம்பி. அப்பொழுது கிதியோன் ஆ, அவரை நோக்கி, ஆ, என் ஆண்டவனே, ஆ, கர்த்தர் எங்களோட கூட இருந்தால் ஆ, இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. ஆ, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று ஆ, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன ஆ, அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஆ, இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு ஆ. மீதியானவர் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். என்ன சொல்றான்? ஏன் இது நடக்குது? கடவுளை கைவிட்டாரு. ஆ, ஆ, எங்களுக்கு ஏன் இது நடக்குது? நாங்க இப்படி இருந்தோமே அப்படி இருந்தோமே என்று ஒரு பாரமாய் பேசலாம். ஜனங்கள் யாருக்கு அந்த பாரம் இருக்கிறது இல்ல, கிதியோனுக்கு அந்த பாரம் இருந்துச்சு. எங்களுக்கு ஏன் இது நடக்குது? நாங்க என்ன பண்ணோம்? ஆ? கடவுளுடைய ஜனங்களாச்சு நாங்க, எங்களுக்கு ஏன் அப்படி நடக்குது? நாங்க இப்படி ஓடுறோமே என்று ஒரு பாரத்தோடும் ஒரு பொறுப்புள்ளவனாய் பேசுகிறான். ஆமென். அந்த ஜனங்களை யாருக்கு பொறுப்பு இருந்துச்சு? கிதியோனுக்கு இருந்த பொறுப்பு, ஒரு பாரம். நான் சொல்ல கவனிங்க, குடும்பத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ உன் வாழ்க்கையை குறித்தோ பாரம், ஒரு பொறுப்பு இருக்குமே என்றால் உண்மையாகவே கடவுள் சொல்றார், நீ ஒரு பலசாலி. நீங்க பலசாலியா இருப்பீங்க. நீங்க பொறுப்பும் பாரமும் நம்மை பலசாலியாய் மாற்றுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி இவர் பாரமா பேசுறார். யாரு? கிதியோன். இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி இவர் பாரமா பேசுறாரு. இப்படி ஏன் நடக்குது? ஏன் நடக்குது? ஒரு பொறுப்பாய். ஸ்தோத்திரம். எந்த விஷயம் நமக்கு பொறுப்பு பாரம் இல்லைன்னா அதுல சக்சஸ் பண்ண முடியாது. நம்ம குடும்பமா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஃபியூச்சரை பத்தி அவங்க எதிர்கால வாழ்க்கை குறித்து ஒரு பொறுப்பும் அதை அச்சீவ் பண்ணணும் என்ற பாரம் இருந்தாதான் அவர்கள் பலவான்களாய் உருவெடுப்பார்கள். உன் பாரம் உன்னை பலவானாய் மாற்றும். எதை குறித்தும் பொறுப்புள்ளவா இருப்போம் என்றால் நாம் பலவான்களாய் மாறுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். கிதியோனின் பலம், இந்த பலம் என்று தேவன் சொன்னார். எந்த பலம்? இப்ப சொல்லுங்க, நான் இருக்கார். எந்த பலம்? முதலாவது என்ன? முன் ஜாக்கிரதை என்ற பலம். இரண்டாவது சரீர கஷ்டம் என்ற பலம். மூன்றாவது தாழ்மை என்ற பலம். நாலாவது பாரமும் பொறுப்பும் என்ற இந்த நாளையும் பார்த்தாரு. இந்த பலம் என்று சொன்னார். சொல்லுங்க, இந்த பலம். இந்த காலை வேளையில நீ எதையோ யோசிக்கிற, எதையோ எனக்கு அது இல்லையே இது இல்லையே, எனக்கு அப்படி இருந்தா இப்படி இருக்குமே நான் யோசிக்கிறாய். ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த பலம், ஆண்டவர் பார்க்கிற ஒரு பலம் உங்ககிட்ட இருக்கிறது. இதோடு நீ போ, நான் காரியங்களை செய்வேன் என்று சொல்ற 2 ஆயுதம். சொல்லுங்க.
பைபிள் நான் படிக்கிறது ஒரு கிதியோன் தான். ஆனா இந்த காலை வேலை இங்க உட்காந்துக்கிறீங்க, நீங்க எல்லாரும் கிதியோன். அங்க மனுஷங்க, இங்க ஆவிங்க. அங்க யாருங்க பைபிள்ல? மனிதன். இங்க இருக்கிறதுனா யாரு? அவனுடைய ஆவி. ஸ்தோத்திரம். கிதியோன் இன்னைக்கு பூமியில் இல்ல, ஆனால் அவன் மீது இருந்த ஆவி நம்மத்தில் இருக்கிற. கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. அதே ஆவி ஆண்டவர் இந்த நாள் நமக்கு தருகிறார். கிதியோன் பிசிக்கலா அவன் இல்ல, ஆனால் அவனோடு கூட இருந்த அந்த அந்த ஸ்பிரிட் நமக்கு மேல வருது. ஆமென். நீதான் அந்த கிதியோன். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நான் அவன் கூட இருக்கிறேன் போ என்று சொல்லுகிறார். அவன் போனா பெரிய வெற்றி ஆயிடுச்சு. தைரியமா போங்க, கடவுள் உங்க கூட இருக்கிறாருங்க. கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார். என்கிட்ட ஒண்ணு இல்ல, எனக்கு அறிவு இல்ல, எனக்கு பணம் இல்ல, எனக்கு பலம் இல்ல, எனக்கு ஞானம் இல்ல, நீ நினைக்கிற, நீ பேசலாம் மைனஸ் தான்.